பொழிகிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிகிறது. பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிகிறது. சிரிக்கும் மார்கழி பூபாலம் பாடுது, சிரிக்கும் மார்கழி பூபாலம் பாடு. கிறிஸ்மஸ் வரவை சொல்லாமல் சொல்கிறது, கிறிஸ்து ஜனனம் சொன்னாலும் இனிக்கிறது. தூதருக்கிணையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள். தூதருக்கிணையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள். இறையாட்சி விதிப்பதை கூறுங்கள், பாடுங்கள் பாடுங்கள் அவனியோரறிந்திட, அர்த்தமுடன் இதை மகிழ்ந்து கொண்டாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்து பிறந்தார், இதயங்கள் ஒளி பெற செய்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இதயங்கள் ஒளி பெற செய்தார். சொர்க்கத்தின் வாசலில் திறந்தார், சௌபாக்கிய வாழ்வுக்கு வழிவகுத்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்களை கூறி இந்த திருப்பலிக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். எமக்காக ஒரு பாலன் பிறந்திருக்கின்றார். அவரே ஆண்டவராகிய மெஸ்ஸியா, கடவுளுடைய மகன் அவதரித்த அந்த பெரும் மறை உண்மையை கொண்டாட நாங்கள் இந்த வேளையிலே கூடியிருக்கிறோம். வெறும் தொலைக்காட்சியூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்றோம். ஆகவே இந்த திருப்பலியிலே எங்களுடைய வாழ்வின் பாரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். பிறந்திருக்கிற பாலன் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குடும்பங்களிலும் குறிப்பாக பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற எங்களுடைய தாய் திரு நாட்டிலே அவர் அவதரிக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மக்களை அவர் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆகவே தகுதியான முறையில் திருப்பலியில் பங்கு பெற எங்களுடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து
செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை, 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 ஆராதனை புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம். மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே, 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 இறை தந்தையினின்று சிரித்தவர் நீர். தந்தையினின்று சிரித்தவர் நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் பஞ்சாட்டை ஏற்றருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இரங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர், 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 ஐயா நீரொருவரே. ஆண்டவர் நீரொருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, மனித தன்மையின் மாண்பினை வியத்தகு முறையில் படைத்து
அதனினும் வியத்தகு முறையில் சீர்படுத்தினீரே. எங்களது மனித இயல்பில் பங்கு கொள்ள அருள் கூர்ந்த அவரது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். உலகின் கடைக்கோடி வரை ஆண்டவர் பறைசாற்றியது. மகள் சீயோனிடம் சொல்லுங்கள், இதோ உன் மீட்பு வருகின்றது, அவரது வெற்றி பரிசு அவருடன் உள்ளது, அவரின் செயலின் பயன் அவர் முன்னே உள்ளது. புனித மக்களினமென்றும் ஆண்டவரால் விடுதலை அடைந்தவர்கள் என்றும் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். நீயோ தேடி கண்டுபிடிக்கப்பட்டவள் என்றும் இனி கைவிடப்படாத நகர் என்றும் பெயர் பெறுவாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் மதில் பேரொலின்ற நம்மேல் ஒளிரும், ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்துள்ளார். பேரொலின்ற நம்மேல் ஒளிரும், ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவ நாடுகள் களி கூர்வனவாக. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது ஆட்சியை காண்கின்றன. பேரொலின்ற நம்மேல் ஒளிரும், ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்துள்ளார். நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள், அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள். பேரொலின்ற நம்மேல் ஒளிரும், ஏனெனில் நமக்காக ஆண்டவர் பிறந்துள்ளார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். நம் மீட்பராம் கடவுளின் நன்மையும் மனித நேயமும் வெளிப்பட்ட போது நாம் செய்த அறச்செயல்களை முன்னிட்டு அல்ல, மாறாக தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும்
புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் கடவுள் நம்மை மீட்டார். அவர் தம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியை நம்மீது நிறைவாக பொழிந்தார். நாம் அவரது அருளால் அவருக்கு ஏற்புடையவர்களாகி நாம் எதிர்நோக்கி இருக்கும் நிலை வாழ்வை உரிமை பேராக பெரும் பொருட்டே இவ்வாறு செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா, பாடுங்கள் அல்லேலூயா இறைவனுக்கே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வானதூதர் இடையர்களை விட்டு விண்ணகம் சென்ற பின்பு இடையர்கள் ஒருவரை நோக்கி, வாருங்கள், நாம் பெத்லேஹேமுக்கு போய் ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு விரைந்து சென்று மரியாளையும் ஜோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியாள் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து நாங்கள் இந்த நாட்களில் வாசிக்க கேட்கின்ற இந்த வாசகங்களில் ஒரு வார்த்தை,
கார் இருளில் நடந்து வந்த மக்கள், சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருந்த மக்கள். நான் நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் நாடு மட்டுமல்ல, எங்களுடைய இலங்கை நாடும் இலங்கை தீவும் இதற்கு மிக பொருத்தமாக அமையும் அப்படி என்று சொல்லி. ஒரு 30 ஆண்டுகால பெரிய ஒரு யுத்தம், அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்த வேளையில் ஒரு பெரிய ஒரு அனர்த்தம், சுனாமி, பொருளாதார பிரச்சனை, இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு தடவையும் தலை தூக்கும் போது ஒரு பெரிய ஒரு அழுத்தம். நாட்டில் நாங்கள் பல உயிர்களை இழந்த, பல்வேறு விதமான வேதனைகளில் எத்தனை தடவை எங்களோட வாழ்க்கையை நாங்கள் மறுபடியும் தொடங்குவது என்று சொல்லி ஒரு பெரும் அங்கலாய்ப்போடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற ஒரு காலம் இது. இப்படியாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய தலையை தூக்கி வரும் பொழுது எங்களுக்கு தெரியும், இந்த கோர புயலால் ஏராளமான உடைமை உயிர் சேதங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக ஒரு வகையில் நாங்களும் கார் இருளில் நடந்து வருகிற மக்கள், சாவினுடைய நிழல் சூழ்ந்திருக்கக்கூடிய நாட்டில் வாழக்கூடிய மக்களாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எசாயா இறைவாக்கினர் நூலிலிருந்து நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்தின்படி, இந்த மாதிரியாக நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். மரண நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மீது சுடரொளி உதித்துள்ளது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடம் நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நம்மள பெரும்பாலானவர்களுக்கு உண்மையாகவே மகிழ்ச்சி இல்லாத ஒரு நிலையில் தான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகின்றோம். ஏனென்று சொன்னால், இந்த வெள்ளத்திலே நாங்கள் இழந்திருப்பது எங்களுடைய பொருட்கள் மட்டுமல்ல, மாறாக நம்மள பலருடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய வாழ்வுக்கான அந்த நம்பிக்கை, இதை தொலைத்தவர்களாகத்தான் இந்த வேளையில் நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு தெளிவையும் ஒரு வல்லமையையும் தரட்டும். நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடையர்கள், அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை அந்த இடையர்களுக்கு வான தூதர்கள் விட்டு சென்ற பிறகு இடையர்கள் ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிறார்கள், வாருங்கள் நாங்கள் பெத்லெஹேமுக்கு செல்வோம், அங்கே ஆண்டவர் நமக்கு அறிவித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் விரைந்து சென்று அந்த பெத்லெஹேமில் அவர்கள் கண்ட அந்த காட்சி, தாய் மரியாளை காண்கின்றார்கள், தந்தை ஜோசேப்பை காணுகின்றார்கள். அந்த வேளையில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு 2 விடயங்கள். ஆண்டவர் இயேசு துணிகளால் சுற்றப்பட்டு, துணிகளால் பொதிந்து அவரை தீவன தொட்டியில் வைத்திருப்பதை காண்பீர்கள் அப்படி என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த 2 விடயங்கள், குழந்தையை துணிகளால் நாங்கள் பொதிந்து வைப்பது, சுற்றி வைப்பது வழமையாக எங்களுக்கு தெரியும், இந்த குழந்தையை பாதுகாப்பதற்காக. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மகனாக இருந்தவர், கடவுளுடைய மகன் மனிதர்களுடைய கைகளில் தவழுகின்ற இந்த தருணம் ஒரு பெரும் அற்புதமான ஒரு அனுபவம். யோவான் நற்செய்தியில் நாங்கள் காண்பதைப் போல 3:16 சொல்லப்பட்டதைப் போல கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். ஆகவே தன்னுடைய ஒரே மகனை அளிக்கும் அளவிற்கு அவர் அன்பு கூர்ந்தார். ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவருக்கும் அவர் வாழ்வை தருகின்றார். அந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை துணிகளால் சுற்றி வைத்திருக்கிற இந்த காட்சி எதை பிரதிபலிக்கிறது அப்படி என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் ஆழமாக தேடி பார்த்தோம் என்று சொன்னால், என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 33 ஆண்டுகளுக்கு பிறகு இதே ஆண்டவர் இயேசுவை துணிகளிலே சுற்றி கல்லறையிலே அடக்கம் செய்வார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியில் நாங்கள் பார்ப்பதைப் போல
அந்த பெண்கள் அந்த காலை வேளையில் அந்த கல்லறைக்கு சென்ற வேளையிலே விதமாக இந்த நற்செய்தியின் தொடக்கத்தில் இந்த வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்தார்களோ அதே போல கல்லறையில் 2 வானதூதர்கள் அங்கே இருப்பார்கள். பிரியமான சகோதரர்களே, இந்த வானதூதர்கள் பெத்லேஹேமிலே தோன்றிய பொழுது அவர்கள் சொன்ன முதலாவது வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். அதே போல கல்லறையிலே இந்த பெண்களை கண்ட பொழுது அஞ்சி நடுங்கிய அந்த பெண்களுக்கு வானதூதர்கள் சொன்ன முதல் வார்த்தை, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த உலக வாழ்வின் தொடக்கத்தில் இருந்து இந்த உலக வாழ்வின் முடிவு வரை சொல்லப்பட்ட விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தை, நான் நினைக்கிறேன் இன்று எங்கள் ஒவ்வொருவருக்கும், இலங்கையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும், எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களுக்கும், எங்கள் ஒவ்வொருடைய இல்லங்களுக்கும் நாங்கள் கேட்க வேண்டிய முக்கியமான வார்த்தை இது, அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளை, அந்த பெண்கள் காண்கின்றார்கள் ஆண்டவர் இயேசுவை சுற்றி இருந்த அந்த துணி இந்த வேளையில் அந்த கல்லறையில் இருப்பதை காண்கின்றார்கள். உடலோடு உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவான் ஏன் அப்படி என்று சொல்லி அந்த வானதூதர்கள் அந்த பெண்களை பார்த்து கேட்பார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது, அவர் நிச்சயமாக அவர் கொல்லப்படுவார், அவருடைய இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்பார், அதனூடாக எங்களுக்கு வாழ்வை பெற்று தருவார். அந்த இயேசு ஆண்டவருடைய அந்த வாழ்விலே பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்வை அவர் நிறைவாக தருவார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பெத்லேஹேம் அந்த குடிலிலே அந்த இடையர்கள் கண்ட 2வது காட்சி என்னவென்று சொன்னால், இந்த குழந்தையை தீவன தொட்டியிலே வைத்திருப்பதை காண்பீர்கள் என்று சொல்லி. இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விடயம். சாதாரணமாக குழந்தையை இந்த மாதிரியாக ஆடு மாடுகளுக்கு உணவு வைக்கிற அந்த இடத்துல ஒரு குழந்தையை வைக்க மாட்டார்கள். ஆனால் குழந்தை இயேசுவை அந்த தீவன தொட்டியிலே வைத்திருந்தார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டதன்படி இந்த இடையர்கள் அதை காண்கின்றார்கள் என்று சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதே ஆண்டவர் இயேசு 33 ஆண்டுகளுக்கு பின்னர் தன்னுடைய உடலை தன்னுடைய இரத்தத்தை அவர் கையளிக்கின்ற அந்த அனுபவம், என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை குடித்தால் அன்றி உங்களுக்கு வாழ்வு இல்லை என்று சொன்ன ஆண்டவர் அந்த இறுதி இரா உணவு வேளையில் தன்னுடைய உடலை அந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து, இது என்னுடைய உடல் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த கிண்ணத்தை எடுத்து கொடுத்து இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் அதன் பின்னர் மறுநாள் சிலுவையிலே அதை அவர் நிகழ்த்தி காட்டுகின்ற அந்த அனுபவம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஊடாக ஆண்டவருடைய பிரசன்னம், நற்கருணையில் நாங்கள் பங்கு பெறுகின்ற ஒவ்வொரு தருணமும் ஆண்டவருடைய அற்புத பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸில் குறிப்பாக மனிதர் மட்டத்தில் நாங்கள் நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸில் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் உடைந்து போன உள்ளத்தவர்களுக்கு அருகிலே இருக்கின்றார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று சொல்லி அர்த்தம். கடவுளுடைய உறைவிடம், விண்ணகத்திலிருந்து அந்த உறைவிடம் இறங்கி மண்ணகத்திலே குடிகொண்ட நமக்காக நம்மோடு வாழ்வதற்காக எங்களுடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான நிலைகளிலும், மகிழ்ச்சியான காலங்களில் மட்டுமல்ல, நாங்கள் உடைந்து நொறுங்கி போயிருக்கின்ற கவலையான காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கின்ற அந்த ஆண்டவர் இம்மானுவேலாக, அப்படி என்று சொன்னால் நம்மோடு குடிகொள்ளுகின்ற உறைவிடமாக வந்திருக்கிற அந்த ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் கொண்டாடுகின்றோம். பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் எங்களுடைய உள்ளத்தில் எப்படியாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் தாலாட்டு பாடுகிற ராகம் இன்றைக்கு மாறி போயிருக்கலாம். ஒப்பாரியில் நாங்கள் தாலாட்டு பாடிக்கொண்டிருக்கலாம். உடைந்த எங்களுடைய வீடுகளில் இருந்து இந்த தண்ணீரால், இந்த வெள்ளத்தால் அடிபட்டு போன எங்களுடைய உடைபாடுகள், எங்களுடைய வியாபாரங்கள் உடைந்த இந்த ஈர மண்ணில் இருந்து, பெரும் எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் இருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரில் இருந்து நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களை தேடி வந்திருக்கிற ஆண்டவர் எங்களுடைய உடைந்த நிலைகளிலே, எங்களுடைய இல்லாமல் இருக்கின்ற நிலைகளிலிருந்து எங்களை மறுபடியும் கட்டுகின்ற ஆண்டவர். பிரியமான சகோதர சகோதரி, இந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். இலங்கையில் வாழக்கூடிய எங்களை இந்த ஒரு புல்லுக்கு நாங்கள் எங்களை ஒப்பிட்டு கொள்ளலாம். இந்த கோரப்புல் அப்படி என்று சொல்லுகிற இந்த கோரப்புல் உங்களுக்கு தெரியும். வீதி ஓரங்களில் நாங்கள் பார்ப்போம், ஒரு 2 அடி 1 அடி வளரக்கூடிய இந்த புல் என்ன செய்யும் என்று சொன்னால், வெயில் அதிகமாக அடிக்கிற வேளையில் அது காய்ந்து போய் அது இல்லை போல் அப்படி தோன்றும். மழையும் காற்றும் அடிக்கிற வேளையில் அது அப்படியே சரிந்து கொள்ளும். ஆனால் அந்த புல் மறுபடியும் துளிர்த்து வரும். நான் நினைக்கிறேன், இலங்கையில் வாழக்கூடிய எங்களுடைய உணர்வுகள் அப்படிப்பட்டது, எங்களுடைய தைரியம் அப்படிப்பட்டது. எத்தனை தான் அனர்த்தங்கள், எத்தனை வேதனைகள் இதை கடந்து வந்தாலும் என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை கைவிடாமல் தைரியத்தோடு நாங்கள் முன்னோக்கி செல்லுவோம். நிச்சயமாக இறைவன் எங்களுக்காக இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்மஸ், ஆண்டவர் இயேசு எங்களோடு இருக்கிறார் என்கின்ற அந்த அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்கட்டும். நாங்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து இந்த நாளில் நாங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி என்று சொல்லி வாழ்த்தும் பொழுது உண்மையாகவே நாங்கள் வாழ்த்துவோம். பிறந்திருக்கிற அந்த ஆண்டவர் இயேசு, ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் ஒவ்வொரு வாழ்விலும் அவர் உண்மையாகவே வந்து பிறக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே இதிலிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாளிடம் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போஞ்சி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திரு தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். இந்த வேளையிலே நாங்கள் எங்களுடைய தேவைகளை எடுத்து கூறி மன்றாடுவோம். பிறந்திருக்கின்ற அந்த பாலகன் இயேசு எங்கள் ஆண்டவர், எமக்காக பிறந்திருக்கிற அந்த ஆண்டவர், எமக்கு வாழ்வை நிறைவாக தர வந்திருக்கிற அந்த ஆண்டவரிடம் எங்கள் வாழ்வின் தேவைகளை, வாழ்வின் பாரங்களை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மாட்டுக்கொட்டிலில் பிறந்த மாபரனே, மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இன்று அறிவித்து கொண்டிருக்கின்ற எங்கள் திருச்சபையையும் அதனை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியில் எந்நாளும் நிலைத்திருக்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகை மீட்க மனுவுரு எடுத்த மன்னவனே, உலகை ஆளும் தலைவர்கள் மக்களின் மனங்களில் மகிழ்ச்சியை நிலைநாட்ட, அமைதியை ஆளச் செய்ய,
அதற்கு எதிராக எழுகின்ற போராட்டங்களை தகர்த்து நாட்டுகளுக்கிடையே நல்லுறவை வளப்படுத்த ஆற்றலோடு செயல்பட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வானக நலன்களை பூமிக்கு கொண்டு வர மனித வடிவெடுத்த பாலகனே, இன்று எங்கள் மனங்களில் பிறந்துள்ள நீர் எம் மனம் விரும்பி கேட்க வரங்களை எல்லாம் வல்ல வானக நலன்களால் எங்கள் குடும்பங்களை செழிக்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையும் வாழ்வும் கொடுக்க இறங்கி வந்த எம் இறைவா, இன்று எம் உலகில் பிறப்புக்காகவும் புதிய ஆண்டில் நல்வரவிற்காகவும் காத்திருக்கும் அனைத்து மாந்தருக்கும் பழைமையை களைந்து புதிய சிந்தனைகளை நல்லெண்ணங்களை ஒருவர் மற்றவருக்கு உதவக்கூடிய பிறரன்பு சிந்தனைகளை பொழிய நல்லுலகம் காணவும் உமது பிறப்பின் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு வளம் பெற தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, வேர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். விசேட விதமாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் திருப்பலியில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களை, வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களை ஆசீர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சிறிது நேரம் மௌனமாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். தந்தையே இறைவா, விண்ணிலிருந்து வந்தவரே, உம்முடைய உறைவிடம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி பிறந்த நீர் அந்த தீவன தொட்டியிலே வைக்கப்பட்டீரே, அதனூடாக ஆண்டவரே உம்முடைய உடனிருப்பு நற்கருணை ஊடாக என்னாலும் எம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசித்தீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வேறு யாரிடம் செல்லுவோம்? வாழ்வு தருகின்றவர் நீர் அல்லவா? எங்களோடு கூட பயணம் வருகின்றவர் நீர் அல்லவா? ஆண்டவரே, நாங்கள் எடுத்து கூறிய எங்கள் தேவைகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், எங்கள் கனவுகள், எதிர்கால திட்டங்கள், இவை அனைத்தையும் நீர் ஏற்று உம்முடைய இரக்கத்தினால் எமக்கு இவற்றை பெற்று தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளல் அண்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வள்ளலன் மேலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஅவையானத்தின் நலனுக்காகவும் உமது கையின் திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய பெருவிழாவின் காணிக்கைகளில் இருந்து வெளிப்படும் உமது மன்னிப்பு எம்மை உம்மோடு ஒப்புரவாக்கி முழுமையான இறை வழிபாட்டிற்கு எங்களை இட்டுச் செல்வதாக. எனவே இக்காணிக்கை உமக்கு ஏற்புடையதாய் விளங்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதனானார் என்னும் மறை நிகழ்வின் வழியாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, திரியேக திரியோக திருநாயகன். பரலோக பூலோக படைப்புகளும் பரலோக பூலோக படைப்புகளும் பரனின் அருள் மாட்சி நிறைந்தோளிலும் பரனின் அருள் மாட்சி நிறைந்தோளிலும். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. உப்பில்லாய் சந்தன் உன் பெயரால், உப்பில்லாய் சந்தன் உன் பெயரால் உலகத்தை உயிர்விப்போர் பேர் பெற்றோர், உலகத்தை உயிர்விப்போர் பேர் பெற்றோர். ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. ஓசானா ஓசானா உன்னதரே, ஓசானா ஓசானா உன்னதரே. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று நீரே. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுதியற்ற எங்களை தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை இலியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நம் நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேப் வாஸ் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள வேண்டுமென்று உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளுடைய அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் அவரை அப்பா தந்தா என்று அழைத்து ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களுக்கும் எங்கள் இல்லங்களுக்கும் எங்கள் தாய் நாட்டிற்கும் இந்த உலகம் அனைத்திற்கும் உம்முடைய அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவிழம் கொள்ளுவீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு ஆண்டவர் தருகிற சமாதானத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே வானிலிருந்து இறங்கி வந்த உண்மையான உணவு. இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு கலைத்து செல்வதா. ஆமென். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாக இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். தேசத்திலே தாவீதினூரினிலே உலகின் மீட்பராய் உதித்தாரே மரியின் மடியினிலே தேவதூதரும் இறைவன் புகழை பாடி நின்றாரே உன்னதங்களிலே இறைவனுக்கு மகிமை உண்டாகுக உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக பிறந்தாரே பிறந்தாரே இயேசுபாலன் பிறந்தாரே உலகினிலே அமைதியை தரவே தேவன் பிறந்தாரே. செபிப்போமாக.
இரக்கமுள்ள இறைவா, இன்று உலகின் மீட்பர் பிறந்துள்ளார். அதனால் எங்கள் இறை பிறப்பிற்கு ஊற்றாக அவர் இருப்பது போல எங்களுக்கு அழியா வாழ்வை அளிப்பவராகவும் இருப்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய நத்தார் வாழ்த்துக்களை நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். வேர்பும் தொலைக்காட்சியூடாக இறைவனுடைய ஆசீர் உங்களோடு கூட என்றும் இருந்து, குறிப்பாக அவருடைய உடனிருப்பை நீங்கள் எந்நாளும் உணர எங்களுடைய ஆசீர்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த வேளையிலே இறைவனுடைய ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனுடைய ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதுதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவையில் நீங்கள் பங்கு பெறச் செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய எதிர்கால வாழ்வையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க, ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். ஆனந்த ராகங்கள் பாடிடுங்கள். ஆர்ப்பரித்து பாலகனை கொண்டாடுங்கள். இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க. இறைவாக்கு நிறைவேறவே ஈசாயின் அடிமனம் துளிர்ந்ததுவே. ஈசாயா இறைவாக்கு நிறைவேறவே ஈசாயின் அடிமனம் துளிர்ந்ததுவே. ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துதித்தார். ஏழையாக அவதரித்தார், தாழ்மையாக வந்துதித்தார். பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே, இந்த பாரெங்கும் சந்தோஷம் பெருகிடவே இயேசு பிறந்தார். பாட்டு பாடுங்க, நம் தேவன் பிறந்தார். கைத்தாளம் போடுங்க.